கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் இது பொதுவாக எங்கேயுமே பேசப்படாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியம் என்றால், கிறிஸ்து எனக்கு செய்த ஊழியம், என்னை தம்மோடு கூட அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கினார். இப்போ நான் ஒப்புரவானதுக்கு அப்புறம் என்னை கிறிஸ்து பிதாவோடு ஒப்புரவாக்கினதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியம் என்னவென்றால், கிறிஸ்து எப்படி என்னை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அது உதாரணம், அதான் மாடல். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றால், அவன் கெட்டவன், இவன் பொல்லாதவன், இவன் பாவம் செய்தவன், இவன் குற்றவாளி, இவன் அசுத்தன், இவன் வேசி, பாவி, ஆயக்காரன் என்று அல்ல. இந்த ஒப்புரவாகுதல் என்ன என்றால், யாரானாலும் சரி, மனுஷன் எப்படிப்பட்டவன் ஆனாலும் சரி, நம்ம குடும்பங்களில் நாம் பார்க்குறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுபாவத்தில் இருப்பாங்க. அந்த சுபாவத்தில் இருக்கும் பொழுது அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்த முடியாது, அந்த உறவு நிலைத்திருக்காது, அதை தக்க வைத்து கொள்ள முடியாது. உறவில் விரிசல் இருக்கும். அது எந்த நேரத்திலும் அவங்களுடைய சுபாவத்தை பொறுத்து அந்த உறவுகள் அப்படியே அது தோல்வி அடைந்து போயிருக்கும். சில சமயங்களில் அந்த உறவுகள் முறிந்தே போகும். அதை பார்க்குறோம். திருமணம் ஆன பின்பு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஒப்புரவாகுதலே இருக்காது. கணவன் மனைவியோடு எப்படி ஒப்புரவாகிறது? அதுக்கு மாடல் கிறிஸ்து. கிறிஸ்து எப்படி நம்மை தம்மோடு பிதாவோடு ஒப்புரவாக்கினார். நாம் பாவம் செய்தோம். நாம் செய்த நம்முடைய கிரியைகள் எல்லாம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற காரியம்தான். கிறிஸ்துவை யாரோ அண்ணா காய்பா சிலுவையில் அறைந்தாங்க, ஆசாரியர்கள் அறைந்தார்கள் என்பது அல்ல. அது அறைந்தது வாஸ்தவம். ஆனால் நம் அனைவருடைய கிரியைகள், நம் அனைவருடைய பாவம், அசுத்தமான காரியங்கள் என்ன எல்லாம் நாம் கிறிஸ்துவின் மேலே தூக்கி போட்டோம். பிதா அப்படியே எடுத்து போட்டார் கிறிஸ்துவின் மேலே. அந்த ஒரு பாவம் கூட பாவமாக வெளிப்படக்கூடாது. அது உன் சரீரத்தில் சாகணும். மனுஷர்களுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகள் தான். அவங்களுடைய நற்கிரியைகளே பொல்லாதவைகள் தான். தவறான நோக்கத்தோடு தான் இருக்கும். இப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? எல்லா கிரியைகளும் எனக்கு வராதபடிக்கு அந்த கிரியைகளுக்கு ஒரு மரணம், அது கிறிஸ்துவின் மேல் தூக்கி போடப்பட்டது. அப்போது நாம் செய்த ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு அக்கிரமமும், ஒவ்வொரு பாவமும் மனுக்குலம் முழுவதும் அவர் மேலே தூக்கி போடப்பட்டது. அவர் எதிர்ப்பு செய்யவே இல்லை. அடிக்கப்படுவதற்கு எடுத்து செல்லப்படுகிற ஆட்டை போல போனார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்? எதிர்ப்பு என்பது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. நீ என்ன செய்தாலும் சரி, நான் மாம்சத்தில் ஒரு எதிர்ப்புனா
கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மனித சரீரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுகிறது என் பிதாவின் ஆவியினால். என் பிதா எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன். அதனால் தெளிவாக இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது ஒரு மாதிரி எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஒரு மாடலை வச்சிருக்கிறார். எப்படி உறவுகளை நம்ம உருவாக்கணும். உறவுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லையே. குடும்பம் என்று சொன்னாலே எத்தனையோ உறவுகள் இருக்கு. நாம் படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், வியாபாரம் பண்ணுகிற இடம், எல்லாம் மனுஷர்கள் வருவாங்க. தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அந்நியர்கள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரோடு நாம் எப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்திருக்கிறோம், அந்த உறவு இப்படித்தான் இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு கிறிஸ்து ஒரு மாடல் என்று ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். நீங்கள் இதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இப்படி ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்தணும். எல்லாம் நம்ம உலகத்தில் யாருடையுமே ஒரு நல்ல உறவே இருக்காது, இருக்க முடியாது. ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிறதும் மனுஷ சுபாவம், என் எதிராளி என்னை எதிர்த்து வருகிறவனும் மனுஷ சுபாவத்தில் இருக்கிறான். அவன் பட்டயத்தை எடுக்கிறவனாக இருப்பான், நானும் பட்டயத்தை எடுப்பேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதனால தானே இன்னைக்கு அவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்கேயுமே சமாதானமே இருக்காது. குடும்பத்திலே இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஒரு குடும்பத்தில் உள்ள உறவு மேலான உறவு, அந்த உறவில் கூட சமாதானம் இருக்காது. அந்த உறவு அப்படியே அது கிராக் ஆகிருக்கும், வெடிப்பு விழுந்திருக்கும். அந்த வெடிப்போடு தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். கிறிஸ்தவ சமுதாயமும் மற்றவர்களைப் போல, புறஜாதியரை போல எந்த விதத்திலும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இது மனுஷ வாழ்க்கை, அவ்வளோதான். இப்போது நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நீ எப்படி உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளணும். நீ கணவனாக இருந்தால் மனைவியோடு எப்படி, மனைவியாக இருந்தால் கணவனோடு எப்படி, குடும்பத்தில் உள்ள உறவுகள் அல்லது மற்ற இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் உள்ள மனிதர்கள், மனுஷிகள் எல்லாரோடு எப்படிப்பட்ட உறவை வைத்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, கிறிஸ்துவின் மாடல், மாதிரியை நீங்கள் பார்த்து அவர் எப்படி ஒரு உறவை உருவாக்கினார். நம்மோடு கூட, பிதாவோடு கூட எப்படி உறவு வச்சிருந்தார். ஒரு நாளாவது அவர் பிதாவோடு அவர் முறுமுறுத்தது இல்லையே. அவர் மனுஷரோடு எப்படிப்பட்ட உறவு வச்சிருந்தார், அதை நல்லா ஸ்டடி பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்றார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இப்போ நாம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். ஒரு உறவு எப்படி வைக்க வேண்டும் என்றால் அது கல்வாரி சிலுவையில் நமக்கு புரியும். கல்வாரியில் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம், அடிக்கப்பட்ட அந்த உடல், நம்முடைய கிரியைகள் தான் அதை செய்தது அவருக்கு. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மனுஷ சுபாவம், நம்முடைய இச்சைகள் எல்லாமே அவர் மேலே விழுந்தது. பிதா அப்படி ஒரு தடுப்பு சுவராக கிறிஸ்து வச்சிருக்கிறார். மனுஷருடைய எந்த ஒரு பாவமும் எனக்கு வரக்கூடாது, மனுஷருடைய எந்த ஒரு அக்கிரமமும் எனக்கு வரக்கூடாது. அவர்கள் எல்லாரையும் என்னோடு நீ எப்படி ஒப்புரவாக்கணும் என்றால், நீ அந்த தடுப்பில், அந்த தடுப்பு சுவராக, மதிலாக நின்று மனுஷருடைய அக்கிரமம் எல்லாத்தையும் உன்னில் வாங்கி அந்த அக்கிரமத்தை நீ சாகடிக்கணும். அதைத்தான் கிறிஸ்து சிலுவையில் செய்தார். இந்த ரகசியம் நமக்கு புரியணும். மறைக்கப்பட்ட தேவ ஞானம் ஆவியானவர் நமக்கு
வெளிப்படுத்துவார். அவர் சகலத்தையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறவர். எப்படி மனுஷருடைய எல்லா பொல்லாதவைகளும் கிறிஸ்துவின் மேல் தூக்கி போடப்பட்டது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேல் போடப்பட்டது. அதை பார்த்துட்டு இங்கே வருவோம். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். இப்போ ஆண்டவர் தேவன் கிறிஸ்துவை எப்படி வச்சிருக்கிறார்? இந்த கிறிஸ்துவை தாண்டி எந்த மனுஷனுடைய பாவமோ அக்கிரமமோ தேவனுக்கு முன்பாக வரவே கூடாது, பிளாக் பண்ணணும். என்ன ஆனாலும் சரி, மனுஷனுடைய பாவம் தேவனுக்கு விரோதமான எல்லாவற்றையும் தடுப்பு சுவராக அதை கிறிஸ்துவின் மேல் தேவன் தூக்கி போட்டார். இதை தாண்டி எந்த மனுஷனுடைய பாவமோ வரக்கூடாது. கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாருடைய பாவம் எல்லாம் நாம் சிலுவையில் அறைந்தோம். எல்லாம் அவர் மேலே தூக்கி போடப்பட்டது. அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா அந்த பாவம் பிதாவுக்கு போயிருக்கோம். இப்போ பிதாவுக்கு போக விடாதபடிக்கு ஒரு தடுப்பு சுவர், ஒரு அலங்கமாக, பாவத்தை அழிக்கிற ஒரு அலங்கமாக கல்வாரி சிலுவை இருந்தது. அவருடைய சரீரம் அடிபட்டதும் அவருடைய இரத்தம் சிந்துதல் எல்லாமே நம்முடைய பாவம் அதை தாண்டி போகாது.